வங்கிகளில் நகை கடன் வாங்கியவர்களுக்கு இனி முழு பணத்தையும் செலுத்திய பிறகே மறு அடகு வைக்க முடியும் என்ற புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்து உள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். மக்களுக்கு எளிமையாகவும் விரைவாகவும் கிடைக்கும் கடன் என்றால் அது நகை கடன்தான். நினைத்த நேரத்தில் பணம் கிடைக்கும் என்றால் அது நகை கடனில் மட்டுமே தான் கிடைக்கும். நகைகள் வங்கியில் வைத்து கடன் வாங்குவது என்பது இந்தியாவில் பொதுவாக உள்ள நடைமுறையாக இருந்து வருகிறது. மருத்துவ தேவை, பொருளாதார நெருக்கடி, விவசாய தேவை, தொழில் தேவை என அவரவர்களின் பல்வேறு தேவைகளுக்காக நகைகளை வங்கியில் அடகு வைக்கிறார்கள். இந்நிலையில்தான் ரிசர்வ் வங்கி நகைக்கடன் தொடர்பாக புதிய முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது இதுவரை நகைக்கடனுக்கு வட்டி மட்டுமே செலுத்தி அதன் கால அவகாசம் முடிந்ததும் அதே நாளில் நகையை மீட்டு மறு அடமானம் வைக்கும் நடைமுறை இருந்து வந்தது. இதனால் நகைக்கடன் வாங்குவோருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்து வந்தது. ஆனால் தற்போதைய புதிய விதிமுறைகளின்படி வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியவர்கள் அதன் அவகாசம் முடிந்ததும் முழு தொகையையும் செலுத்தி நகையை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதால் வங்கிகளில் நகைக்கடன் வாங்குவோர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக இந்த புதிய விதிமுறைகளின்படி நகையை மீண்டும் புதியது போலத்தான் அடகு வைக்க முடியும் என்ற ரிசர்வ் வங்கி தெரிவித்து உள்ளது. மேலும் அதே நாளில் மறு அடகு வைக்க முடியாது எனவும் மறுநாள் தான் அடகு வைக்க முடியும் என்றும், உதாரணத்திற்கு ரூபாய் 2 லட்சத்திற்கு நகை கடன் வாங்குகிறார்கள் என்றால் அதற்கான வட்டியை மட்டுமே செலுத்தி மறு அடகு வைத்திருப்போம். ஆனால் இனி அந்த 2 லட்சத்தையும் முழுமையாக செலுத்திய பின்புதான் மறு அடகு வைக்க முடியும் என்றும் ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை வெளியிட்டு உள்ளது. குறிப்பாக கடன் வாங்குவதில் உள்ள வெளிப்படைத்தன்மை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் களைவதற்காகவே இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.